இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே திருச்சபையானது புனித பிலிப்பு மற்றும் யாக்கோவுடைய திருவிழாவினை சிறப்பிக்கின்றது. இந்த பெயர்களை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைய நற்செய்தியிலே இயேசு பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தை, நானே வழியும் உண்மையும் உயிரும், என் வழியாய் அன்றி யாரும் தந்தையிடம் செல்லுவதில்லை. நானே வழி என்று சொல்லுகின்றார். ஆனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நமக்கு பல வழிகள் இருக்கிறது. வேலை செய்கின்ற இடத்திலே நீ இப்படிதான் வேலை செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நமக்கு ஒன்றை குறித்து கொடுக்கின்றார்கள். பள்ளிக்கூடத்திலே அவர்கள் ஒரு வழியை காட்டுகின்றார்கள். சமூக ஊடகங்கள் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இப்படி செய்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம், இப்படி செய்தால் அமைதியாக மன நிம்மதி கிடைக்கும் என்று பல்வேறுபட்ட புதிய புதிய வழிகளை அவர்கள் காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். உளவியல் படித்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு தெரிந்த வழிகள் மூலம் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். யோகா படித்தவர்கள் அவர்கள் மூலம் வழியை காட்டுகின்றார்கள். வெவ்வேறு வழிகளை எவர் காட்டினாலும் உண்மையான வழி என்பது இயேசு கிறிஸ்து தான் என்பதை அவர் நானே வழி என்று நமக்கு காட்டுகின்றார். காரணம் என்ன? இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பங்களை எடுத்து பார்ப்போம். குடும்பத்திலே ஒற்றுமை, அமைதி நிலவ வேண்டுமென்றால் அந்த குடும்பத்திலே இயேசு குடும்பத்தின் தலைவராக, குடும்பத்தின் நடுவராக இருக்க வேண்டும். இயேசு வழிகாட்டி மட்டுமல்ல, மாறாக அவரே வழியாக இருக்கின்றார் என்பதுதான். இந்த வழி என்பது எப்படி நாம் கண்டுணர்வது? குடும்பத்திலே கூட்டு ஜெபம் செய்வதன் மூலம், ஞாயிறு வழிபாட்டிலே பங்கெடுப்பதன் மூலம், நன்றி உணர்வோடு உணவை நாம் பகிர்ந்து உண்ணுவதன் மூலம், மன்னிப்பதன் மூலம், அதோடு இயேசுவோடு இணைந்து பயணிப்பதன் மூலம் நாம் உண்மையிலேயே இயேசுவை நமக்கு வழியாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர முடிகின்றது. இந்த உலகம் காட்டும் வழி பல நேரங்களில் ஒரு கட்டம் வரைக்கும் நம்மை அழைத்து செல்லும். ஆனால் அதன் பிறகு எங்கு செல்ல வேண்டும் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும். ஆனால் அதே நேரத்திலே இயேசு காட்டுகின்ற வழி என்பது தந்தையை நோக்கி அழைத்து செல்லக்கூடியது. ஏனென்றால் இன்னொரு வாழ்வு உண்டு, மறு உலக வாழ்வு உண்டு என்று இயேசு தான் உயிர்த்த பின்பு தன்னுடைய உடலை, க்ளோரியஸ் பாடி, தன்னுடைய சீடர்களுக்கு காண்பித்ததன் மூலம் நமக்கும் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தை நாம் அடைய இயேசுவினுடைய வழியை, இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டப்படுகின்றது. ஆகவே அதற்கேற்றாற்போல் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் எந்த வழியை காட்டினாலும் இயேசுதான் என் வழி என்று நாம் அவற்றை உள்ளத்தில் அச்சடித்தது போன்று தாங்கிக் கொண்டவர்களாக செயல்பட வேண்டும். இரண்டாவதாக, நானே உண்மை என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு குடும்ப மதிப்பீடுகள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன. குடும்பத்திலே ஒரு காலத்திலே குடும்ப ஒற்றுமை என்று ஒன்று இருந்தது. நிச்சயமாக அங்கும் பல நல்ல நிகழ்வுகளும் பிடிக்காத பல காரியங்களும் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் குடும்ப ஒற்றுமை என்று ஒன்று இருந்தது, குடும்ப மதிப்பீடுகள் என்று ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாட்கள் செல்ல செல்ல அந்த குடும்ப வாழ்வானது சிதறடிக்கப்பட்டு தனி மனித சுதந்திரமாக நான் என்ற அகந்தைக்குள் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான். ஆக குழந்தைகளுக்கு நாம் பெற்றோர்கள்தான் முதலில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம சொல்லுவோம், நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதான் செஞ்சிட்டேன், ஆனால் நான் இனிமேல் என்ன பண்ணுறது, என் குழந்தை நான் சொல்கிறபடி கேட்க மாட்டேங்குது. நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு நேர்மையை, பரிவை, தியாகத்தை, அன்பை சொல்லிக் கொடுத்திருக்கலாம். வாழ்ந்து காட்டியிருக்கிறீர்களா? ஏனென்றால் நற்செய்தி என்பது வாழ்ந்து காட்டுவதற்கு, நற்செய்தி சொல்லிக் கொடுப்பதற்கு மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டி இப்படி வாழ்வதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது என்று நற்செய்தியை வாழ்ந்து காட்டுகின்ற பொழுதுதான் அந்த குழந்தைகளுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டான உண்மையை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் என்று பொருள்படுகிறது. அதுபோன்று குடும்பத்திலே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், முடிவெடுப்பதில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஏனென்றால் ஒவ்வொருடைய எண்ணங்களும் வித்தியாசப்படுகின்றன. இந்த சூழலில் இயேசு இதில் எதை தேர்ந்தெடுப்பார் என்று என்றாவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? எனக்கு பிடித்திருக்கிறது என்று தன்னிச்சையாக முடிவெடுத்து பிறருடைய எண்ணங்களை மதிக்காத சூழ்நிலைகள் பல நிகழ்கின்றது. இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால்,
நானே உண்மை என்று சொன்ன அந்த இயேசுதான் உண்மையாக இருக்கின்றார் என்று பொருள். மூன்றாவதாக இயேசு சொல்லுகின்றார், நானே வாழ்வு, நானே உயிர். குடும்ப வாழ்வு எளிதான ஒன்று அல்லதான். அங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்கிறது. எளிதாக புரிந்து கொள்ள இயலாத நிலை, பொருளாதார பிரச்சனைகள், நோய் நொடியினால் உள்ள பிரச்சனைகள், இழப்பினால் உள்ள பிரச்சனைகள், வருத்தங்கள். இயேசு சொல்லுகின்றார், நானே வாழ்வு என்று சொல்லுகின்றார். ஆகவே இயேசு நம்முடைய வாழ்விலே சோர்வு இருந்தால் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்விலே மன அழுத்தம் இருந்தால் நம்முடைய வாழ்வுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாமாக இருப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வழியாக இருக்கின்றார், உண்மையாக இருக்கின்றார், வாழ்வு கொடுப்பவராக, உயிர் கொடுப்பவராக நமக்கு இருக்கின்றவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆக எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய குடும்பத்திலே நிச்சயமாக பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. அதாவது நான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்றுகின்றேன், அதனால் எனக்குடைய வாழ்விலே பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்று நாம் கேட்க முடியாது. எல்லாருடைய வாழ்விலும் வரக்கூடிய பிரச்சனைகள் போன்று நம்முடைய வாழ்விலும் வரதான் செய்யும். ஆனால் நாம் அதை தாங்குவதற்குரிய சக்தியும், எந்த சூழலில் எது போன்று நாம் நடந்தால் அதிலிருந்து நாம் விடுபடலாம் என்பது போன்ற வழிகளையும் அவர் நமக்கு காண்பித்தவராக இருப்பார் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த 2 புனிதர்கள், பிலிப்பு என்பவர் ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார், எனக்கு தந்தையை காண்பியும் என்று கேட்கின்றார். நான் உங்களோடு இருந்தும் என்னை புரிந்து கொள்ளவில்லையா என்று இயேசு கேட்கின்றார். இது சந்தேகம் என்று சொல்வதை விட இன்னும் ஆழமாக நான் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஒரு தேடல் என்று கூட நாம் நினைக்கலாம். ஆக விசுவாச பயணத்தில் கேள்வி கேட்பது தவறல்ல. உண்மையான நேர்மையான கேள்விகளை கேட்டு நாம் அறிந்து அந்த விசுவாசத்தில் ஆழப்படுவதற்காக ஒரு கேள்விகளை நாம் நிச்சயமாக கேட்கலாம். அதுபோன்று யோவான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றார். இயேசு ஒருவர் தான் ஆண்டவர் என்ற நிலைப்பாடு என்றால் இந்த யோவான் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அன்னை மரியாளோடு நின்றவர். எதை கண்டு மஞ்சவில்லை. என் ஆண்டவர் எனக்கு எல்லாம் என்ற ஒற்றை விசுவாசத்தோடு இருந்தார். அதே விசுவாசத்தை நாம் உள்வாங்கி வாழக்கூடியவர்களாக வாழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.